காலை வணக்கம். இது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வழக்கு. ஆனால் அது என்னென்னா ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1063 ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1063. இவர் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சட்டம் 2016 பிரகாரம் அவர்களுக்கு பரீட்சை எழுதும்போது அவருக்கு முக்கியமான சலுகைகள் தரப்பட வேண்டும் தான். இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து கை வந்து அவருக்கு ஒரு வியாதி, என்ன வியாதின்னா சொல்கிறேன், அது என்ன வியாதின்ட்டு. அவருக்கு வந்து ஃபோக்கல் ஹேண்டு டிஸ்டோனியாவை எழுத முடியாது, கை முறுக்கிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஸ்கிரைபு எழுதுவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆளும் பரீட்சை நேரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறாங்கன்ற காரணத்தால் கோபம் அடைந்த உச்ச நீதிமன்றம் குல்ஷன் குமார் vs இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அண்ட் அதர்ஸ், குல்ஷன் குமார் vs இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்து உடனடியாக எல்லா அத்தாரிட்டிகளும் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு இந்த சலுகைகளை கொடுக்கணும்னு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க என்னென்னலாம் விஷயம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டிய வேலைக்கு அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலை. என்ன அது வந்து அவங்கெல்லாம் தூங்குறதுனாலையோ இந்த சமூக சிந்தனையாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இதனால் வந்து நீதித்துறையை இதை வந்து இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கு. அது ஒன்று முக்கியம். அடுத்தது ஒரு முக்கியமும் வருந்தத்தக்க நிகழ்ச்சி வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர்கள் கீழே பணி செய்யும் ஊழியர்களுடைய கொடுமை ஊழல் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. இவர்கள் வந்து இந்த அரங்கத்துக்குள்ளே அந்த கட்டடத்துக்குள்ளே பணம் வாங்க முடியாதனால இவங்க என்ன பண்ணுறாங்களா, குறிப்பாக இந்த கமர்ஷியல் சூட்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சூட்ஸு, இது மாதிரி வழக்குகளில் வந்து அப்தான்னு சொல்லுவாங்க வட மாநிலங்களில். அப்தான்னா காவலர்கள் போய் வாரம் வாரம் லஞ்சம் வாங்கிறதுக்கு பேர் அப்தான். அந்த மாதிரி இவங்க வந்து வாரம் வாரம் போய் அந்த குறிப்பிட்ட அலுவலர்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இங்கே வந்து கிரிமினல் கேஸில் பெயிலு, சில பெயில்கள் உடனே நம்பர் ஆகிடுது, சில பெயில்கள் 2 வாரம் 3 வாரம் ஆகுது. இதை விட கொடுமை என்னென்னா, உயர் நீதிபதிகளுடைய உத்தரவை மதிக்காத ஊழியர்களும் இருக்கிறாங்க. இது வந்து டிவிஷன் பெஞ்சில் ஒரு உத்தரவு போட்டாங்க, மாஸ்டர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு இந்த வழக்கை முடிக்க சொல்லி. அந்த வழக்கை வந்து மாஸ்டர் கோர்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு 1 மாதம் வரைக்கும் பண்டல் அனுப்பாமல் இருந்த சிவனே பணி செய்தார்கள். அப்புறம் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா போங்க. அப்புறம் நானும் சரி டிவிஷன் பெஞ்சில் மீண்டும் மனு போட்டு அது எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தோம். எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தோன்னே அந்த மாஸ்டர் கோர்ட்டில் அவர் சில சாட்சிகளை விசாரிச்சிட்ட பிறகு எதிர்மனுதாரர் வந்து காலம் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டார். டாக்டர் ஜெயச்சந்திரன் நீதிமன்றத்தில் வந்தப்போ அந்த எதிர்மனுதாரர் 2 மனு போட்டார். அந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் அது வந்து மாஸ்டர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு. அது அனுப்பிச்சு 2 மாதம் ஆகுது, அது மாஸ்டர் கோர்ட்டில் போடவே இல்லை. இவ்வளோ அக்கிரமம் நடக்குது. மறுபடியும் மாஸ்டர்கிட்ட சொல்ல நீங்களே புகார் கொடுங்க. சரி, எக்ஸ்டென்ஷன் போடலான்னு மனு போட்டால் அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு இது மாஸ்டர்கிட்ட போடுறதா நீதிபதிக்கிட்ட போடுறதான்னு தெனாவட்டில் கேட்குறாங்க அந்த ஸ்டாஃப். மாஸ்டர் கோர்ட்டு தான் முடிஞ்சு போச்சு, இல்லை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தானே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த சாதாரண லாஜிக் கூட தெரியாத காட்டு மிராண்டித்தனமாக கேட்டால் திடீர்னு அந்த அம்மா லீவு போயிட்டாங்க, அந்த மாதிரி செத்து போயிட்டா என்ன செய்வாங்க, இல்லை அந்த அம்மா எங்கேயாவது போயிட்டாங்கன்னா, இதெல்லாம் என்ன எனக்கு கேவலமாக இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று ஜிடபிள்யூஓபி ஸ்லிப் வாங்கி கொடுத்து 2 வாரம் மேலே ஆயிடுச்சு. அதை போஸ்டிங் போட மாட்டேன்னா அந்த ரெக்கார்டு எடுக்க முடியல. ஏன்னா ரெக்கார்டு எடுக்கிறவங்களாம் வேறு வியாபாரம் பண்ணுக்கிறான், நீதிமன்றத்துக்கு வெளியே போய் கலெக்ஷன் பண்ணுறாங்க. இவ்வளவு கேவலமாக இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ரிஜிஸ்ட்ரார் விஜிலன்ஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது என்னென்னா போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சர் மாதிரி. அவங்க எந்த வேலையும் செய்கிறது இல்லை, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது, வழக்குகள் எதுவும் போடுறது. கீழமை நீதிமன்றங்களில் வந்து பிணை மனுகள் வந்து சூரிட்டி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த வாரண்ட் எடுத்துன்னு போய் சிறையில் கொடுத்து அவர் வெளியில் கொண்டு வருவதற்கும் 3000 ரூபாய் வாங்குறாங்க. எல்லா நீதிமன்றங்களையும் நடக்குது. இவ்வளோ அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றங்களில். என்ன இது எதையாவது தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர்கள் யார் வேணாலும் செய்யலாம், செய்யுங்க. காலை வணக்கம்.